ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் வித்வுட் யூசிங் எனி பில்டிங் ஃபங்க்ஷன். அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ 4க்கான ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 2 ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் 20க்கான ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 4.4721. அது நியரஸ்ட் ஃப்ளோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இதுதான் நம்மளோட அவுட்புட் தரும். இது ஈஸியாக இருக்குது. நம்ம அழகாக ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு ஃபுல்லாக i to n இட்ரேட் பண்ணிடலாம். பிக் ஆஃப் n டைம் கான்செப்ட்ல ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதை பைனரி சர்ச் யூஸ் பண்ணி லாக் ஆஃப் பேஸ் 2n சால்வ் பண்ண முடியுமா உங்களால்? அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த பேட்டர்னுக்கான பேர் தான் பைனரி சர்ச் அண்ட் ஆன்சர்ஸ். அண்ட் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளோட 3 ரூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கான ரேஞ்சை டிட்டர்மைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 14க்கு ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆன்சர் 1லேருந்து நம்பர் 14 தான் லை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளால ரேஞ்சை டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 2 ரூல் தான் ரொம்ப மெயின். எப்பெல்லாம் நம்ம மிட் இன்டு மிட் எக்ஸை கிராஸ் பண்ணுதோ அப்போ ஹையை வந்து மிட்டுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும்போது லோவர் மிட்டுக்கு ஒரு ஸ்டெப் அப்புறமா மூவ் பண்ணும். அண்ட் இப்போ நம்ம 14க்கு ட்ரை ரன் பண்ணணும். ஸோ நம்மளோட லோ இங்கே இருக்கும், நம்மளோட ஹை இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மிட் பார்த்தீங்கன்னா 15/2 இஸ் நத்திங் பட் 7. ஸோ 7 into 7 49. ஸோ இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் எக்ஸாக இருக்கும். அதனால ஹையை ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 7 to 14 அதாவது மிட் டு ஹையில் நம்மளோட ஆன்சர் இல்லைன்னு இருக்கும். அதனால நம்ம இந்த ரேஞ்சை எலிமினேட் பண்ணுறோம். பைனரி சர்ச் இஸ் நத்திங் பட் எலிமினேட்டிங் த ரேஞ்சஸ் கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளோட மிட் பார்த்தீங்கன்னா 7/2 இஸ் நத்திங் பட் 3. அண்ட் 3 into 3 இஸ் 9. 9 வந்து 14குள்ளே இருக்கா? எஸ். ஸோ செகண்ட் ரூல் படி நம்மளோட லோவை ஒரு ஸ்டெப் அப்புறமா மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட மிட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 into 5 25. 25 கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த ரூல் படி நம்மளோட ஹையை மிட்டுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஹை வந்து 0.24. இப்போ நம்மளோட மிட்டுமே 4 தான் இருக்கும். ஸோ 4 into 4 என்ன 16. 16 வந்து கிரேட்டர் தென் 14. எஸ். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரூல் படி நம்மளோட ஹையை ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும். ஸோ எப்பெல்லாம் நம்மளோட ஹையும் லோவும் கிராஸ் ஆகுதோ அப்போ நம்ம இட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். ஹை எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நமக்கான சூடோ. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கோம் x = h/2. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது நம்மளோட எட் கேசஸ் x = 1 அண்ட் x = 0 இருந்துச்சுன்னா நம்ம அவுட்புட் கொடுத்துரும். அண்ட் எப்பெல்லாம் எல் ஹெச்சும் கிராஸ் ஆகாமல் இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த ஒயில் லூப்பை இட்ரேட் பண்ணுறோம். அண்ட் இதுதான் நம்மளோட ரூல் நம்ம பார்த்தது. அண்ட் இந்த சின்ன இடத்துல லாங் போட்டிருப்போம். ஏன்னா இன்ட்டு நம்மளோட வேல்யூ அகாமடேட் பண்ணுறது, அதனால நம்ம இங்கே லாங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி log of n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big of 1. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.